சீனிக்கலாக இருக்கும்போது ஒரு தரமான இன்ஃபர்மேஷனை தான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேங்க. கூகுளில் நான் உணவு தட்டுப்பாடு உள்ள நாடுகளை நம்ம சர்ச் பண்ணலாம் நான் நினைக்கும் போது எனக்கு இந்த விஷயத்தை கேட்டு உண்மையிலுமே நான் எந்த பேச்சும் இல்லை. நம்ம இந்தியா இருக்குல்லையே 3 வேளை உணவு 50% மக்களுக்கு இன்னும் சரிவர போய் கிடைக்கலையாங்க. எனக்கு கேட்டு எந்த முடிவு எடுக்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. நான் ஏதோ ஒரு நாடுகள் ஏதோ ஒரு உலகங்கள் தான் அப்படி இருக்கும்னு நினச்சேன். கடைசியாக நம்ம உணவு பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடங்க. காய்கறி பழங்கள் எல்லா உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்துல இருந்தும் நம்மளால் இன்னமும் 50% மக்களுக்கு 3 வேளை உணவை கொண்டு போய் சேர்க்க முடியலைங்க. நம்ம இதை தாண்டி குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும், நல்ல ஃப்யூச்சரை கொடுக்கணும்னு நினச்சி நம்மளோட வாழ்க்கை எதையோ தேடி ஓடிட்டுருக்கோம். ஆனால் எதிர்காலத்தில் அவங்களுக்கு நல்ல உணவு கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குமான்றது இப்போலேருந்தே நமக்கு தெரியுதுங்க. நல்ல கல்விகளை எங்கே இருந்தனாலும் எப்போனாலும் அவங்க கற்றுக்கலாங்க. ஆனால் தரமான உணவு அவங்களுக்கு கிடைக்குமாங்கிறது சந்தேகங்க. ஸோ தயவு செஞ்சு விதைகளை சேகரிப்போம், நல்ல விதைகளை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போவோம், நல்ல உணவுகளை அவங்களுக்கு வழிகாட்டிட்டு போவோம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.